எக்ஸசைஸ் 1.3 செகண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கு. ரைட் த வேல்யூஸ் ஆஃப் எஃப் ஆஃப்னு கொடுத்து அந்த நம்பர்ஸ் ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடியே அந்த இன்டர்வல் வேணும்ல நம்மளுக்கு. நான் இருக்கான்னு பார்த்துக்க. சொல்யூஷன் போட்டு கொஸ்டின்லேருந்து இதை எடுத்துக்கோ. எடுத்துட்டு இந்த செட்டு வேணும்ல எழுதுவீங்கல்ல, நான் இருக்கா பென்சிலில் மைனஸ் இன்ஃபினிட்டிவ் இங்கிட்டு இருக்கு, இந்த சைடு -3லேருந்து இருக்கு. அப்போ -3 -4 -5 இப்படி தான் போகும். -3 சேரும்டா. இந்த கரெக்டானு பார்த்துக்கோ. இதில் கீழே செகண்ட் ஒன் -3க்கு -2க்கு இடையில அப்படின்னு இருக்கு. ரெண்டுமே சேராது. -3க்கும் -2க்கும் இடையில அப்படின்னா -2.9 இந்த மாதிரி இந்த மாதிரி பாயிண்டில் வர்ற மாதிரி நான் வச்சுக்கோ. அங்கிட்டு வந்து -1.99 அப்படி முடிகிற மாதிரி. -2 சேராதுல்ல, அந்த பாயிண்டில் எடுத்திருக்கேன். புரியுதான்னு பார்த்துக்கோ. இது வந்து -2க்கு அடுத்து -3 வர்ற மாதிரி அந்த கேப்பில் எடுத்திருக்கேன். ஏன்னா ஈக்குவல் கொடுக்கல அதில், அதனால் பாயிண்டில் வச்சுக்க. வந்துச்சுன்னா எடுக்கிறக்காண்டி. சரி, தேர்டு ஒன்று வந்து -2 -1 0 அப்படின்னு அர்த்தம். ஒன்று வராது. நெக்ஸ்ட்டு கடைசி ஒன்று வந்து என்ன இருக்குன்னு பார்த்துக்க. 1 2 3 4 5 6 வரைக்கும் வரும். நான் இருக்கான்னு பார்த்துக்கோ. இது தெரிஞ்சால் தான் நம்ம செய்ய முடியும். ஃபஸ்ட்டு ஒன்று ஏற்கனவே உனக்கு தெரிஞ்சதாண்டா. எஃப் ஆஃப் -4 -4 எதில் இருக்குன்னு பாரு, அந்த ஃபங்க்ஷனை எழுதிக்கோ. -4 எதில் இருக்குன்னு பாரு, அந்த ஃபங்க்ஷன் எழுதிக்க. ஃபஸ்ட்டு ஒன்றில் இருக்குது -x + 4. சரியான்னு பார்த்துக்கோ. அப்போ இந்த எக்ஸை எடுத்துட்டு -4 போடையில் +4 ஆயிரம் +4 ஈக்குவல் என்ன ஆயிரும் 8. எக்ஸை எடுத்துட்டு போட்டிருக்கேன். அடுத்து செகண்ட் ஒன் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ. இந்த இருக்கு f(1). f(1) எதில் இருக்குன்னு பாரு. இந்த கடைசியில் இருக்கு, கீழே கடைசியில் இருக்கு. கடைசியில் இருக்குடானா x - x 1 வருமா? அதில் இதில் வரும். ஒன்று இதில் இல்லை, இந்த இந்த தானா? சரி, அப்போ அதில் உள்ளதுனால கரெக்டா. x - x². அப்போ 1 - 1² ஒன்று தான். அப்போ என்ன ஆயிரும் 0. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் என்னடா இருக்கு? மூணாவது என்ன தம்பி? எஃப் ஆஃப் -2 ஆண்டாமா. பார்த்துக்குங்க. -2 எங்கே இருக்குன்னு பாரு. இது x ப்ளஸ் -2 வந்து மூணாவதுல இருக்கு. x² - x இருக்கு. x² - x. அப்போ -2 ஹோல் ஸ்கொயர் -2. அப்போ 4 + 2 என்ன ஆயிரும் 6. ஃபோர்த்து ஒன்று என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ. எஃப் ஆஃப் 7 எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோ. 7 எதுலையுமே இல்லை. அப்போ அதர்வைஸ்ன்னு சொல்லி கொண்டு போகணும். அதில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ. 0. அவ்வளோதான், மறந்துடாத. சரி, அடுத்து எஃப் ஆஃப் 0 இங்கே இருக்குன்னு பாரு. 0 வந்து அந்த இடையில இருக்குது. x² - x 0 போட்டு ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும் 0 தான் வரும். ஆன்சர் செக் பண்ணிக்க. இதே மாதிரி தான் தேர்ட் சம்மு. இந்த இன்டர்வல் கொடுத்துருக்கு. அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கோ. டேய், 0 ≤ x ≤ 1. 0 சரி, இது வேறு ஏதாவது எடுத்துக்கலண்ணா. -∞ வச்சுக்கோ. இது +∞ வச்சுக்கோ. -∞ <x > ∞. -∞ <x > = -∞ <x > எல்லாமே வேற அப்படின்னா ஈக்குவல் டு போட்டுருந்துச்சுன்னா க்ளோஸ்டு ப்ராக்கெட் இதை யூஸ் பண்ணணும். க்ளோஸ் ப்ராக்கெட்னு அர்த்தம். அந்த நம்பர் இன்க்ளூட் ஆகும். இந்த இதில் வந்து ஈக்குவல் போட்டிருக்கேன், அதனால இது க்ளோஸ்டு, இதில் ஈக்குவல் இல்லை, அதனால ஓப்பன். இதில் இது ஓப்பன் போட்டிருக்கு, இது ஓப்பன், இது க்ளோஸ்டு. பார்த்துக்கோ. அப்படின்னா அந்த நம்பர் சேரும்னு அர்த்தம். -∞ இதுவும் இது போடலை, க்ளோஸ் ஈக்குவல் டு போடலை. அப்போ ரெண்டுமே ஓப்பன் தான். அப்போ இதை எழுதணும் -∞, -∞, ப்ராக்கெட்டு ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசப்படுது, பார்த்துக்கோ. க்ளோஸ்டு ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லுவா. இதுக்கு பேர் க்ளோஸ்டு ப்ராக்கெட், இதுக்கு பேர் ஓப்பன் ப்ராக்கெட்.
இதுக்கு பேர் ஓப்பன் ப்ராக்கெட். இது மூடிய இடைவெளி, இது திறந்த இடைவெளி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இதில் வந்து இன்க்ளூட் ஆகும் நம்பர் வந்து இன்க்ளூட் ஆகும், இது இன்க்ளூட் ஆகாது, இது இன்க்ளூட் ஆகாது. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பார்த்துக்க. எதுக்காண்டி சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த இங்கே இருக்கு பாரு, அந்த இதில் இந்த மேலே ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் மாதிரி கொடுத்துருக்கான் பாரு, எல்லாமே ஓப்பன் ப்ராக்கெட்டாக தான் இருக்குது. அப்போ நீ நம்பர் தெரிஞ்சாதான், செட்டுக்குள்ளே என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம செய்ய முடியும். மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 0 வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். மைனஸ் இன்ஃபினிட்டி சேராது, சரியா? அப்படியே எடுத்தோம்னா 0 வரைக்கும். அப்போ இதுக்குள்ளே என்ன நம்பர் இருக்குது அப்படின்னா நெகட்டிவ் நம்பர் ஃபுல்லாக இருக்குது. நெகட்டிவ் நம்பர் ஃபுல்லாக இருக்குதுன்னு அர்த்தம். அதில் புரிஞ்சுக்கோ. ஏன்னா 0வும் சேராது, இதுவும் சேராது, நெகட்டிவ் நம்பர் ஃபுல்லாக உள்ளே இருக்குது இந்த சைடு ஃபுல்லாக, சரியா? இது என்ன ஆகுன்னு பாரு, இதில் 3 வராது, 2 அடுத்து, சாரி 4 இந்த சைடு 4 5 6 அப் டு இன்ஃபினிட்டின்னு வரணும். அது இன்ஃபினிட்டிக்கு வந்து சேராது. ஆனால் இது ஓப்பன் ப்ராக்கெட் போட்டனால இது 0வும் 2 சேராது. அப்போ என்ன மட்டும்தான் இருக்கும்? 1 மட்டும்தான் இருக்கும். நம்பர் எடுக்கல, கரெக்டாக எடுக்கணும். ஓப்பன் ப்ராக்கெட் இருந்தால் அந்த நம்பர் சேராது, இன்க்ளூட் ஆகாது. க்ளோஸ்டு ப்ராக்கெட் இருந்தால் தான் இன்க்ளூட் ஆகும். அதை பார்த்துக்க. இதுக்கு அர்த்தம் அதுதான், சரியா? மறந்துடாத. டேய் கவனி. சரி, கொஸ்டின் என்ன கேட்டிருக்குன்னு பார்த்துக்க. மேலே எஃப் ஆஃப் -3 கேட்டிருக்குடா. ஃபஸ்ட்டு ஒன்று எஃப் ஆஃப் -3. -3 எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோ, எந்த இன்டர்வலில் வரும் அப்படின்ட்டு. நெகட்டிவ் ஃபஸ்ட்டில் வரும், x² + x -5. டேய் கவனி, -3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -3 -5. -3 ஹோல் ஸ்கொயர் பண்ண என்ன ஆயிரும்? 9 -3 -5. 9 - 8 ஈக்குவல் என்ன வந்துடும்? +1. வெரி குட். செகண்ட் ஒன் என்ன? எஃப் ஆஃப் 5. 5 எங்கே இருக்குன்னு பாரு, இந்த இருக்கு. x² + 3x - 2. 5² + 3 × 5 -2. 25 + 15 -2. இப்போ இது ரெண்டையும் சேர்த்தா என்ன வரும்? 40 - 2 = 38. சரியான்னு பார்த்துக்கோ. சரியான்னு பார்த்துக்கோ. தேர்டு ஒன் எஃப் ஆஃப் 2. 2 எங்கே இருக்குன்னு பாரு. 0,2 அப்படி அதான் நீங்கள் வரல இல்லை. 0,2 அப்படின்றது. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஆன்சர் எழுதியிருக்கேன், நீ வரலை, அதுதான் எஃபெக்ட். ரெண்டாவது ஒன்று அது, மூணாவது ஒன்று அது. அதர்வைஸில் கொண்டு போ. 2 வந்து அதர்வைஸில் கொண்டு போ. x² -3 2² -3 = 4 -3. உன்னை யார் போச்சுன்னா இருன்னு சொல்லிகிட்டே இருக்க, ஓடுற. இந்த ஃபோர்த்து ஒன்று எஃப் ஆஃப் என்ன ஒன்று? -1. நெகட்டிவ் அந்த இருக்கு மேலே. அப்போ x² + x -5 -1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு -1 -5 1 -1 -5. சரியா? அப்போ என்ன வரும்? மைனஸ் அடிச்சிட்டோம்னா -5 அப்படின்னு வருது. வேறு எது இருக்கான் பாரு. 0 ஒன்று இருக்கா? ஃபிஃப்த் ஒன் எஃப் ஆஃப் 0. 0 எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோ. x² -3. அப்போ x² -3ல் போட்டோம்னா 0 - 3 = -3. புரியுதான்னு பார்த்துக்கோ.